ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக அமையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு ட்ரேடுக்கு $5 யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரேட் எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகே, இந்த அசெட்டில் நான் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது செல்லருக்கு. நான் ஏன் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா, இந்த கேண்டில் இந்த லெவலுக்கு ரீச் பண்ணதும் இங்கே செல்லஸ்ட் ப்ரெஷர் நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ கொண்டு போய்ட்டு இதில் விற்க வச்சுருக்கான். ஸோ இதுக்கு அடுத்து வர கேண்டில் ஒரு டவுன் ட்ரேட் போவான்னு நான் $5க்கு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதான்னு. எனக்கு ட்ரேடு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த கேண்டில் இந்த லெவலுக்கு போனதும் இதில் செல்லர்ஸ் ப்ரெஷர் நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வர கேண்டில் ஒரு டவுன் ட்ரேட் போகணும். நான் $5 டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு ட்ரேடு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு அசெட்டில் நம்ம ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு ட்ரேடுக்கு $10 யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அசெட்டில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேடு. ஏன்னா பையர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதால நெக்ஸ்ட்டு இவனுக்கு ஈக்குவலாக செல்லர் வருவான்னு நான் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன் $10க்கு. ஓகே, பார்க்கலாம். நான் இந்த இடத்துல $10க்கு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு மார்டிங்கல் ப்ளேஸ் பண்ணுவேன். இந்த மார்டிங்கில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு மார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணுறேன் $20க்கு. ஓகே, நான் இந்த இடத்துல மார்டிங்கல் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் நமக்கு ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதான்னு. ஏன்னா எனக்கு மார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த விக்கை இந்த பாடி கவர் பண்ணிட்டான். ஸோ இப்போ ரன் ஆகிற ஒரு ஷோர்ட் ஆகிறதுக்கு ஒரு 90 to 95% சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம்.
எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த கேண்டிலுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னு நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். அந்த ட்ரேடு வந்து எனக்கு லாஸ் தான். ஸோ நான் வந்து இதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து டவுன் போகணுன்னு நான் மார்டிங்கிள் ப்ளேஸ் பண்ணேன். நான் லாஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுற மாதிரி இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நம்ம வேறு அசெட்டில் நம்ம ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த அசெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது பையருக்கு, பார்க்கலாம். நான் வந்து இந்த அசெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த செல்லர் வந்து ரீச் ஆகிட்டான். ஓகே, பார்க்கலாம். நான் வந்து இந்த அசெட்டில் வந்து அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து ட்ரேடு வந்து லாஸ் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு மார்டிங்கிள் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இந்த அசெட்டில் வந்து மார்டிங்கிள் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டபுள் அமௌண்ட் இந்த லாஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஒரு குட்டி கேப் டவுன் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நமக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதான்னு. ஓகே, எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த லெவலுக்கு செல்லர் வந்து ரீச் ஆனால் ஸோ இதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து ஒரு பையர் போவான்னு அப்டேட் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ட்ரேடு வந்து லாஸ் தான். ஸோ நான் எகெயின் மார்டிங்கிள் ப்ளேஸ் பண்ணேன் டபுள் அமௌண்ட்டுக்கு. ஸோ எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நம்ம ரெசல்ட் நம்ம ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இந்த அசெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இந்த அசெட்டில் வந்து அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த செல்லர் வந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆனதும் பையர்ஸில் ப்ரெஷர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ ரன் ஆகிற கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் போவான்னு நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதான்னு. இந்த ட்ரேடு நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த சப்போர்ட் லெவலுக்கு இந்த செல்லர் ரீச் ஆகிட்டான்.
இந்த இடத்துல வந்து பையஸ்ட ப்ரெஷர் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் வருவான்னு நான் அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். இது மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் விஏபி குரூப்புக்கு நான் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா வந்து 90 to 95% ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் என் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி நான் கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே நான் ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்களும் மணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஆல். லவ் யூ ஆல்.